நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்டெப்த் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயிலாக பார்க்குறது மூலிமா நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டு அவரோட சொந்த பாடிகார்ட்ஸாலேயே அமெரிக்காவுக்கு விற்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வெனிசுலாவோட பிரசிடென்ட்டு நிக்கோலஸ் மொரதோ இப்போ அமெரிக்கா கட்சியில் இருக்கார். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆனால் இது ஏதோ ஒரு போர் செஞ்சு நடந்த விஷயம்லாம் கிடையாது. பயங்கரமான துரோகம் அப்படின்னு பார்க்குறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு வேலையை இந்தியாவிலையும் அமெரிக்கா செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல இந்த ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் இதை பற்றின விஷயத்தை பார்ப்போம். அதாவது நைட்டு 2 மணிக்கு வெனிசுலா தலைநகர் காரகாஸில் திடீர்னு குண்டு சத்தம்லாம் கேட்குது. மிலிட்ரி எல்லாரும் அந்த பக்கம் ஓடுறாங்க. அது ஒரு டம்மி பிளான்னு யாருக்குமே தெரியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டர்ஸ் ஒரு ரகசிய ஹெலிகாப்டரில் மதுராவோடைய இருக்கக்கூடிய அவருடைய இடத்துக்கு வர்றாங்க. முதல்ல இந்த டெல்டா ஃபோர்ஸ் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய அதிகாரப்பூர்வ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் SFOD-D அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆப்ரேஷனல் டிட்டாச்மெண்ட்டு -டெல்டா அப்படின்னு அர்த்தம். இவங்க அமெரிக்காவோட ஆர்மியோட மிக முக்கியமான எலைட் யூனிட்னு பார்க்குறோம். அதாவது டயர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மிஷன் யூனிட் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான மற்றும் ரகசியமான காரியங்களை முடிக்கிறதுக்கு இவங்கள தான் அனுப்புவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இவங்களுடைய டாப் 3 வெற்றிகரமான மிஷன்ஸ்லாம் சொன்னீங்கனாலே நமக்கு தெரியும் இவங்க எந்த அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. சதாம் ஹுசேனை பிடிச்சது, அதாவது ஆப்ரேஷன் ரெட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2003 நடந்துச்சு. சதாம் ஹுசேனை ஒரு சின்ன நிலத்தடி கூட குழியிலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அவரை மேலே தூக்குனாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு அந்த டைமில். அடுத்தது அபுபக்கர் அல் பக்தாதி. இவர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இவர் தான் இந்த ISIS-ஓட ஹெட் அப்படின்னு பார்க்கப்படுது. இவரை சிரியாவில் வச்சு இவங்க ஒரு ரகசிய இடத்துல முடிச்சு விட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தடுத்து இமானுவல் நொரோக்கோ கைது பண்ணது. இவர் யார் அப்படின்னா அதாவது ஆப்ரேஷன் ஜஸ்ட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க 1989. மதுரா மாதிரியே இந்த பனாமா நாட்டில் இருந்த அதிபர் ஒருத்தர் இவங்க அந்த நாட்டுக்குள்ளே தூக்கி வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது ஏற்கனவே இவங்க 1989 பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, இந்த ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ்ல இவங்க யூஸ் பண்ண ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க எடுத்துகிட்டு போனது இந்த கிரவுண்ட் பேனராமிக் நைட் விஷன் கூகுள்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சாதாரண நைட் விஷன் கிடையாது. இதில் 4 லென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இதை போட்டாங்க அப்படின்னா இருட்டிலையும் பகல் மாதிரியே தெரியும். 97 டிகிரி கோணத்தில் தெளிவாக இது தெரியும் பார்க்கப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் RQ-170 சென்டினென்டல் ஸ்டெல்த் ட்ரோன் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வரக்கூடிய ஒரு ட்ரோன் அதே மாதிரி தான் இதுவும். அந்த ட்ரோனு எதிரி ரேடாருக்கு இது சுத்தமாக தெரியாது. மிகப்பெரிய ஒரு ஸ்டெல்த் ட்ரோன் அப்படின்னு பார்க்கப்படுது. ரொம்ப ரகசியமான இடத்துல இது பறக்கும். இது ஹை எண்டூரன்ஸ் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா HQ-416 அசால்ட் ரைஃபிள் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக யூஎஸோடைய ப்ரைமரி வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த M4 கார்பன் தான் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த HQ-416 எதுக்காக டிசைன் பண்ணுதுன்னா முழுக்க டெல்டா ஃபோர்ஸ்க்காக டிசைன் பண்ணுது. இந்த ஹெக்லர் அண்ட் கோச்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மனோட கம்பெனி. இவங்க M4 மாதிரியே அந்த டெக்னாலஜியில் எங்களுக்கு ஜெர்மனோடைய துப்பாக்கி வேணும்னு சொல்லி ஸ்பெஷலாக இந்த டெல்டா ஃபோர்ஸ்க்கு அதை டிசைன் பண்ண துப்பாக்கி. ஸோ இவங்களுடைய மெயின் துப்பாக்கி இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஜெய்சிலே எம்லாக் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஹேண்ட் கார்டு வச்சு இருப்பாங்க. இது உலகத்திலேயே ரொம்ப துல்லியமான ரைஃபிள் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ஹைடெக் ரைஃபிளை இந்த டெல்டா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோஸ்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஹைடெக் வார்ஃபேருக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப ஹைடெக்கான எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. வெனிசுலாவுடைய மொத்த ஃபோன் சிக்னல் மற்றும் ரேடாரை சில நிமிஷம் இது பிளாக் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ரகசியமான டிவைஸ் இது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டிவைஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இவங்க வரும்போது அங்கே யாருக்குமே தெரியல அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது MS-60M பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் சொல்கிறோம். இவங்க வர ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமே போடாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நைட் ஸ்டாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அந்த ஏரியாவில் இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு காற்று வீசுகிற மாதிரி தான் சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போ தான் ட்விஸ்ட்டே. இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க. இந்த டெல்டா ஃபோர்ஸு அங்கே மதுராவுடைய இடத்துக்கு நெருங்கும் போது அந்த இடத்துல இருந்த செக்யூரிட்டி கேமரா அப்புறம் அலாரம் எல்லாமே முன்கூட்டியே ஆஃப் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. அமெரிக்கா கமாண்டர்ஸ் கஷ்டப்படவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க நடந்து உள்ளே போனாங்க. மதுராவோட பெட்ரூம் வாசலில் இருந்த பாடி கார்ட்ஸ் இவங்கள பார்த்ததும் எதிர்த்து சண்டைலாம் போடல. அதாவது ஒரே ஒரு ஃபயர் கூட அங்கே நடக்கலை அப்படின்னு பார்க்கப்படுது. இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க அந்த இவங்களை டீவியேட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளைட்ஸு, அதாவது இந்த ஏர்பேஸு இதெல்லாமே தாக்குனாங்களே தவிர
இங்கே உள்ள எதுவுமே அவங்க ஒரு சிங்கிள் ஃபயர் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடி கார்ட்ஸ் அப்படியே வழியை விட்டு ஓரமாக நின்றுட்டாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. மதுராவும் அவரோட மனைவியும் இந்த டெல்டா ஃபோர்ஸ் அங்கேருந்து தூக்கிட்டு 12 நிமிஷத்தில் அமெரிக்காவுடைய அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நீங்கள் கேட்கலாம், அவ்வளோ விசுவாசமாக இருந்த பாடி கார்ட்ஸு ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் 3 விஷயம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று வந்து பணம், இன்னொன்று பாதுகாப்பு, அப்புறம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். வெனிசுலா நாட்டில் பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மக்கள் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது மதுராவும் அவரோட ஆளுங்களும் மட்டும் ரொம்ப சொகுசாக வாழ்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கே இருக்குது. ஆனால் அந்த வெனிசுலாவோட பொருளாதாரம் சரிஞ்சதுக்கே வந்து அமெரிக்கா தான் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். அது ஜெஃப்ரி சாக்ஸ் சொன்னது. சரி, இந்த விஷயம் வந்து அந்த நாட்டு பாடி கார்டுகளுக்கும் வந்து கோபத்தை வந்து உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட்டம் பண்ண அமெரிக்காவுடைய சிஏஏ வந்து முக்கியமான 3 இந்த பாடி கார்ட்ஸ் மட்டும் வளைச்சு பிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஒருத்தரோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரி கிடையாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனு. அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா கூப்பிட்டு போய் நாங்கள் வந்து பக்காவாக பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சம்மதிக்க வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. அதாவது இந்த மதுரை வந்து தூக்குறதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தை பத்திரமா அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போய் புது ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து அவங்கள வந்து நாங்கள் வச்சுக்கிறோம். புது ஐடென்டிட்டி இந்த சென்ஸ் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ சிட்டிசன்ஷிப் கொடுத்து ஒரு அமெரிக்க பிரஜையை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நடக்கலை. ஒரு வருஷமாக ஸ்கெட்ச் போட்டு இதை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கப்படுது. அந்த பாடி கார்ட்ஸோட குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரகசியமாக நாட்டிலேருந்து வெளியேற்றிட்டாங்க. குடும்பம் வந்து சேஃபானதும் பாடி கார்ட்ஸ் வந்து இந்த மதுராவை போட்டு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. மதுரா அன்னைக்கு நைட்டு எங்கே தூங்குறாரு, எத்தனை மணிக்கு அவர் வருவார், எல்லா ரகசியத்தையும் மெசேஜ் மூலியமாக அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியில் பாருங்கள், இந்த மதுரை வந்து தூக்கத்தில் இருந்து முயற்சி பார்த்தப்போ எதிரிலாம் இல்லை, அவரோட சொந்த ஆளுங்களே இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அவங்களே பிடிச்சி அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்படி தான் வந்து அமெரிக்கா இவரை எந்த ஒரு சிங்கிள் புல்லட்டுமே ஃபயர் பண்ணாமல் உள்ளே போய் அழகாக தூக்கின்னு வந்துட்டுருக்காங்க 12 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. என்டையர் ஆப்ரேஷனே 30 நிமிஷம் தான் நீடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. வரலாற்றை நம்ம திருப்பி பார்க்கும்பொழுது இது மாதிரி வேலையை அமெரிக்கா வந்து நிறைய இடங்களில் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பனாமான்னு ஒரு நாடு இருக்குது. 1989 மேனுவல் நொரிகா அப்படின்னக்கூடிய பனாமாவுடைய பிரசிடென்ட் இவரை வந்து அமெரிக்கா தூக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தூக்கிட்டு வந்து ஜெயிலே போட்டிருக்காங்க அமெரிக்காவில். அடுத்தது ஈராக்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சதாம் ஹுசேன். இவரை என்ன பண்ணாங்க அப்படின்றது பிடிச்சி வந்து அங்கே அவங்க நாட்டிலே வந்து தூக்கில் போட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனடா அப்படின்னக்கூடிய நாடு 1983 பார்க்கும்பொழுது எட்சன் ஆஸ்டன் அப்படின்னக்கூடிய ஒரு பிரசிடென்ட் இவரை ராணுவ புரட்சி மூலியமாக அகற்றினாங்க. இதுக்கு அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணிச்சு டைரக்டாக அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது லிபியா கதை நமக்கு தெரியும். கடாஃபியை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து வீழ்த்தினாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது எல்லாமே வந்து டைரெக்டாக இவங்க போய் மாற்றினது. இது இல்லாமல் சிஐ பேக்டு கூப்ஸும் நிறையா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஈரானில் இவங்க ஏற்கனவே வேலையை காட்டுறாங்க. 1953 முகமது மொசாட்டாக் அப்படின்னக்கூடியவரை வந்து பார்த்திங்கன்னா இவங்க சிஐ ஆப்ரேஷன் மூலியமாக அவரை வந்து தூக்குனாங்க. அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர், அவரே தூக்குனாங்க ஒரு கலவரத்தை பண்ணி அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதமாலா 1954 ஜாக்கப் அர்பன்ஸ் அப்படின்றவரை வந்து இவங்க தூக்குனாங்க. சிலியில் வந்து பார்த்தீங்கன்னா சல்வடார் அயன்டா அப்படின்றவரையும் இவங்க வந்து அமெரிக்கா தூக்குனாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆயுதம் ஏந்திய போராளிகளுக்கு இவங்க பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது தெற்கு வியட்நாம் 1963 இங்கே இருந்த ஒரு பிரசிடென்ட் நிக்கோட்டின் தியாம் அப்படின்றவர் இவரையும் வந்து இவங்க தூக்குறதுக்கு பயங்கரமாக வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா கடந்த 100 வருஷத்தில் மட்டும் லத்தீன் அமெரிக்கா ஆகட்டும், ஆசியா ஆகட்டும் மற்றும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட முறை ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா வந்து பண்ணியிருக்கு. இதுக்கான கைவரிசையை வந்து இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வரலாற்று ஆசிரியர்களாக சொல்கிறாங்க. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும். நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னா 1971 அப்போதைய அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் என்ன பண்ணார் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு மூவும் எடுத்தார் அப்படின்னு பார்க்கணும். பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய 7th ஃப்ளீட்டை இங்கே அமிச்சாங்க. 1971 இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அப்போ இந்த 7th ஃப்ளீட்டை வந்து இங்கே அவங்க அமிச்சாங்க இந்தியாவை தாக்குறதுக்காக. அந்த டைமில் நமக்கு வந்து ரஷ்யா ஹெல்ப் பண்ணி தான் இதை நிறுத்திச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியை வந்து பதவியிலேருந்து இறக்கிறதுக்கும் நாட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடக்கிறதுக்கும் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய முயற்சி வந்து அப்போ பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க என்ன அப்படின்னா வெளிநாட்டு சக்திகள் முக்கியமாக இந்த சிஏஏ இந்திய அரசை வந்து கவுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னை கொல்றதுக்கும் முயற்சி பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க வெளிப்படையாகவே பேசினாங்க. இந்தியாவோட அணு ஆயுத சோதனையை வந்து தடுக்கிறதுக்கு அமெரிக்கா எவ்வளோ முயற்சி பண்ணிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவோட டிட்டரன்ஸ் லெவல் அதிகமானதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து இதை அணு ஆயுதம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அமெரிக்கா அப்படின்ற கூடிய நாடு எந்த நாடு மூலியம் மிக ஒரு நம்பகமான நட்பு நாடாகவே இருக்காது. அவங்கள மட்டும் தான் பார்ப்பாங்க. எப்போ வேணாலும் அவங்க எளிமையாக மாறுவாங்கன்னு பார்க்கப்படுது. இதே இப்போ சண்டை போடுற ஈரான் கூட முன்னாடி அவங்க நட்பாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நட்பாக இருந்து ஈராக்கை வந்துட்டு தாக்குறதுக்கு அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி
2 பேருக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணுறதுல இந்த அமெரிக்கா மாதிரி மிக சிறந்த ஆட்கள் உலகத்திலே கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். பிரிட்டிஷ் வழியில் வந்தவங்க இல்லையா, அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் வந்து இதை பண்ணிட்டு இருந்தாப்புல, இப்போ மாடர்ன் வேர்ல்டில் அமெரிக்கா வந்து இதை உலகமெங்கும் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு டைரக்ட் வார்லாம் வராது. நம்ம ஒன்றும் பெரிய எனிமிலாம் கிடையாது அவங்களுக்கு. சோவியத் ஏரா டைமில் வந்து நம்ம ஓரளவுக்கு அவங்க எனிமின்ற மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் டே பை டே அது மாறிடுச்சு. ஸோ 2 பேர்கள் கூடிய ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி, நம்ம வந்து மிக லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸின்றதுனால ஒத்துப்போகும், கொள்கை அடிப்படையில் ஒத்துப்போகும் பார்க்குறோம். ஆனால் அமெரிக்கான்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நாடு தான். ஸோ நேரடியாக அவங்க சண்டை போட மாட்டாங்க. ஒரு சாஃப்ட் ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க கூட நம்ம சம்மதமாக எல்லாத்துக்கும் போகும்போது பிரச்சனையாக இருக்காது. நம்ம ஆப்போசிட்டாக நிற்கும்போது நிறையா பிரச்சனைகள் பண்ணுவாங்கன்னு பார்க்கப்படுது. இந்த டேரிஃப் விஷயத்துல நம்ம பார்த்துருக்கலாம். நமக்கும் ட்ரம்ப்புக்கும் ஆகலை. பிஎம் மோடியும் ட்ரம்ப்பும் வந்து ஒரு நல்ல நட்புலேருந்து விலகி இப்போ வந்து ஒரு சரியில்லாத ஒரு உறவில் தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அமெரிக்கா என்ன பண்ணணும், அதனுடைய சித்து விளையாட்டுலாம் விளையாடும் பார்க்கப்படுது. ஸோ அது மாதிரி ரீசெண்டாக அவங்க பண்ண விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். இந்த அதானி குரூப் மேலே, அதாவது இந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு இல்லையா, அதானி குரூப் மேலே வந்த இந்த ரிப்போர்ட் வந்து இந்திய பொருளாதாரத்தையே வந்து சரிச்சு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு அமெரிக்கா போட்ட பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னும் கேஸு, இந்த காலிஸ்தான் தீவிரவாதி இந்த பன்னும் விவகாரத்தில் கூட இந்திய உளவுத்துறையான ரா வந்து அமெரிக்கா டார்கெட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து வெளியில் வச்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராவை வந்து டார்கெட் பண்ணாங்க. ரா தான் வந்து நிறைய இந்த மாதிரி கொலைகள்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி காலிஸ்தான் தீவிரவாதியை அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இந்த கனடா விஷயத்துலையும் வந்து இந்த 5 ஐஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இங்கிலீஷ் பேசுகிற நாடுகள்லாம் இருக்காங்க. அதாவது யூகே, அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இவங்க இந்த 5 நாடுகளும் இங்கிலீஷ் பேசுகிற நாடுங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, 5 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட். இந்த 5 கண்கள் மூலிமா அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, இந்த ரகசிய விஷயங்கள்லாம் வந்து அவங்க டெக்னாலஜி யார் சுப்பீரியராக இருக்காங்களோ அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அது மாதிரி ஷேர் பண்ண விஷயம் தான் இந்த கனடாவில் நிஜார் குழு வழக்கில் அதுக்கு வந்து அமெரிக்காவும் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு. இப்போ இந்த பன்னும் கேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த 5 ஐஸ் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்தையும் வந்து கிளப்பி விட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்கா வந்து உலகமெங்கும் குழப்பத்தை உண்டாக்குற ஒரு நாடு அப்படின்னு பார்க்குறோம். மதுரோ அப்படின்னக்கூடிய ஒரு பிரசிடென்ட்டு நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியாது. அது அந்த நாட்டு மக்கள் வந்து முடிவெடுப்பாங்க. ஆனால் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. முதல்ல ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு அறிக்கை என்னென்னா, அந்த நாட்டு ஆயில் எல்லாமே இப்போது அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருக்கும். நாங்கள் வந்து இப்போ இனிமேல் அங்கே போய் டிக் பண்ணி மற்ற நாடுகளுக்கு சேல் பண்ணுவோம். இதனால் வந்து வெனிசுலாவும் பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாட்டை இன்னொரு நாடு பிடிச்சி அதோட வளத்தை அந்த நாட்டுக்கு கொடுக்கும் நம்ம வந்து என்னைக்காவது கற்பனை பண்ண முடியுமா? இத்தனை வருஷம் நம்மளை ஆண்ட இந்த பிரிட்டிஷ்காரங்க எந்த அளவுக்கு நம்மளை லூட் பண்ணி பணத்தெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்க இடத்துல வச்சாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வேலையை மாடர்ன் வேர்ல்டில் இப்போ அமெரிக்கா பண்ணிகிட்டு இருக்கு ஒரு நாட்டிலையும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ இதில் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் இருக்குது இந்த ரஷ்யா மேலேயும் சைனா மேலேயும். என்ன கேட்டால் இந்த வெனிசுலா வந்து ரஷ்யா கையை விட்டுருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா உக்ரைன் வாரில் அங்கே அவங்க வரமாட்டேன் அப்படின்றதுனால இங்கே இவங்க பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படின்றது தான் பார்க்கப்படுது. சைனாவும் வந்து ஒரு மூவ் எடுத்துருக்கலாம். ஏன்னா சைனாவும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ஒரு எதிர்த்து வந்து போய் நிற்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஓகே, ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இந்த மதுராவை பிடிச்சது வந்து சரியாக தவறா? மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அறிவிச்சிருக்கிறது, அதாவது வெனிசுலாவுடைய ஆயிலை வந்து நாங்கள் ஆக்கிரமிப்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான விஷயம் அப்படின்றத உங்கள் கருத்தில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.